கண்டதில்லை. அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மாந்தி தோஷ பரிகார கோவில் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. பொதுவாக மாந்தி எந்த இடத்துல நின்னாலும் மாந்திக்குன்னு ஒரு பரிகார கோவில் இருக்குது. திருவாலங்காடு சிவன் கோவிலில் வந்து மாந்திக்கு பரிகாரம் பண்ணுறாங்க. அப்போ மாந்திக்கு பரிகாரம் பண்ணுறாங்க. நம்ம என்ன செய்யணும்னா, மாந்தி நின்ற நட்சத்திரம் இருக்கு இல்லையா, மாந்தி நின்ற நட்சத்திரத்தில் தான் அந்த பரிகாரம் போய் பண்ணணும். உங்களுக்கு எந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் மாந்தி இருக்கிறதோ அந்த இடத்தில் வந்து சூரியனும் வரணும். சூரியன் வரும். அப்போ இப்போ ஒருத்தருக்கு வந்து மாந்தி வந்து என்ன சொன்னா வந்து மேசத்தில் இருக்குன்னா சித்திரை மாதம் மாந்தி இருக்கின்ற நட்சத்திரம். சித்திரை மாதம் அந்த உங்கள் மாந்தி இருக்கிற நட்சத்திரம். ஆனால் சூரியன் அங்கே இருக்கணும். சூரியன் அந்த இடத்துல இருக்கணும். சூரியனோடு வந்து என்ன சொல்லலான்னா வந்து என்ன சொல்லலான்னா வந்து மாந்தி நின்ற நட்சத்திரத்தில் மேசத்தில் வந்து அசுவதியில் இருக்காருன்னா, சூரியன் அசுவதியில் வரும்போதும் அங்கே சந்திரனும் கரெக்டாக இருந்தால் தான் சரியாகும். இல்லைன்னா சரியாகாது. நீங்கள் என்ன செய்யணும்னா, சித்திரை மாதம் மாந்தி இருக்கிறது உங்களுக்கு மேசராசிங்கிறதுனால சித்திரை மாதம் மேசத்தில் சூரியன் இருக்கும்போது மாந்தியோடைய நட்சத்திரத்தில் பண்ணிடும். ஏன்னா அந்த மாதம் ஃபுல்லாகவே சூரியன் அங்கே தான் இருக்க போகிறார். இது வந்து ஒரு பொதுவான பலன். இது யாருக்கு மாந்தி இருந்தாலும் மாந்திக்கு ஒரு தடவை நம்ம பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செய்யுங்க. அப்போ வந்து என்ன சொன்னான்னா, இதை செய்யும்போது உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். இதுதான் மாந்திக்கு பரிகாரம். திருவாலங்காடு சிவன் கோவிலில் தான் மாந்திக்கு பரிகாரம். இது பொதுவான. அதற்கு அடுத்து லக்கணத்தில் மாந்தி இருந்தால், எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிதான். லக்கணத்தில் மாந்தி இருந்தால் சீர்காழி ஆதிராஜேஸ்வரர் கோயிலில் பண்ணணும். லக்கணத்தில் மாந்தி இருந்தால் நம்மளுடைய லக்கணத்திற்கு சூரியன் வருங்காலம் மாந்தியோடைய நட்சத்திரம் அன்னைக்கு தான் அந்த பரிகாரத்தை பண்ணணும். அப்போ ஒரு மனிதனுக்கு எந்த லக்கணமாக வேண்டுமானால் இருந்தால் அந்த லக்கணத்தில் சூரியன் வருகின்ற காலத்தில் மாந்தி இருக்கின்ற நட்சத்திரம் என்னைக்கு ஓடுகிறதோ அந்த மாந்தியோடைய நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் நிற்கணும். நின்னா தான் பரிகாரம் பழிக்கும். அப்போ லக்கணம் நம்மளுடைய லக்கணத்தில் மாந்தி என்று சொன்னால் லக்கணத்திற்கு சூரியன் வருங்காலம், மாந்தியுடைய நட்சத்திரத்திற்கு சந்திரன் வருங்காலம். நீங்கள் பரிகாரம் செஞ்சீங்கன்னா அதுக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் சீர்காழி ஆதிராஜேஸ்வரர் கோயிலில் பண்ணுங்க. போயிட்டு வாங்க, கண்டிப்பாக மாந்தி தோஷம் குறையும். லக்கணத்துக்கு 2இல் மாந்தி இருந்தால் புதுக்கோட்டை அருகே உள்ள பேரையூர் நதரனார் கோவிலில் போய் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் வரும்போது, மாந்தி இருக்கின்ற நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா, லக்கணத்துக்கு 2ஆம் இடத்து எந்த லக்கணமாக இருந்தாலும் பார்த்தா லக்கணத்துக்கு 2ஆம் இடம். அப்போ புதுக்கோட்டை பேரையூர் நதரனார் கோவில் போய் நீங்கள் வந்து மாந்திக்கு பரிகாரம் பண்ணுவது. அங்கே இருக்கிற பூஜை புனஸ்காரம் என்ன அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கிற பூசாரிகள் சொல்லிடுவாங்க. அதை நீங்கள் பயன்படுத்துங்க. லக்கணத்திற்கு 3ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் திருக்கொள்ளிக்காடு சிவன் கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுங்க. அப்போ லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் மாந்தி இருக்கிறவங்க திருக்கொள்ளிக்காடு சிவன் கோவிலில் உங்களுடைய 3ஆம் இடத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா மாந்தி வரும்போது, லக்கணத்திற்கு 3ஆம் இடத்தில் மாந்தி வரும்போது அந்த மாந்திக்குண்டான நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கும்போது நீங்கள் அங்கே பரிகாரத்தை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வந்து மாந்தியால் இருக்கக்கூடிய கரண தோஷம் போகும். மாந்தியுடைய பிரச்சனை என்ன என்பதென்றால் மாந்திக்கு கரணத்தை வந்து கட்டி போடக்கூடிய வல்லமை உண்டு. மாந்திக்கு
கரணத்தை கட்டி போடக்கூடிய வலிமை உண்டு. இது எப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மாந்திக்கு 12ல் போய் வந்து ஒரு கிரகம் நின்று விட்டது என்று சொன்னால் மாந்தியோடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். அந்த கிரகம் பெயர்ச்சியாகி போகின்ற வரை, அந்த கிரகம் கோச்சார ரீதியாக பெயர்ச்சியாகி போகின்ற வரை மாந்தியோடைய கண்ட்ரோல். மாந்தியோட கண்ட்ரோல். அப்போ மாந்தியோடைய கண்ட்ரோல் என்பது என்னென்னா, மாந்திக்கு 2, 12, 7 பார்வை உண்டு. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மாந்திக்கு 12ல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு கிரகம் வந்து விட்டால் மாந்தியால் லாக் பண்ணிடும். இதில் முக்கியமாக அதை லாக் பண்ணக்கூடியது யாரை லாக் பண்ணணும்னா உங்களுடைய கரணத்திற்குண்டான கிரகத்தை தான் லாக் பண்ணும். வேறு எந்த கிரகத்தையும் விட்டுரும். அதுக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் உங்களுடைய கரணத்தை வேலை செய்ய விட மாட்டேன். மாந்தியோடைய பிரச்சனை உங்களுடைய கரணத்தை நான் வேலை செய்ய விட மாட்டேன், அவ்வளோதான். அது 12ல் போய் இருக்கும்போதும் மாந்திக்கு 2ல் போய் இருக்கும்போதும் காரணம் போய் மாட்டிக்கிடுச்சுன்னா அந்த ஒரு இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு வருட கிரகம் போய் மாட்டிக்கிடுச்சுன்னா பெரிய சங்கடம். 2 வருட கிரகம் போய் மாட்டிக்கிடுச்சுன்னா ரொம்ப சங்கடம். இந்த 1 மாதம் 45 நாள் கிரகமெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் எப்படியே சமாளிச்சிருவீங்க. அப்போ இந்த காலங்களில் தான் நமக்கு வந்து முட்டுக்கட்டையை கொடுப்பார் மாந்தி. அதனால் வந்து என்ன சொல்கிறான்னு, நீங்கள் மிதுனத்தில் 3ஆம் இடத்தில், லக்கணத்திற்கு 3ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் கொள்ளிக்காடு சிவன் கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் போய் வந்து மாந்தி இருந்தால் குச்சனூர் சிவன் கோயில் போய் பண்ணு. லக்கணத்திற்கு 4ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் குச்சனூர் சிவன் கோயில் போய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உங்கள் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் வரும்போதும் மாந்தி நின்ற நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போதும் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அதற்கு அடுத்து 5ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால், 5ஆம் இடத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு மாந்தி இருந்தால் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்ல, சிவகங்கை கொல்லங்குடி காளியை வந்து வழிபாடு பண்ணுங்க. 5ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் சிவகங்கை கொல்லங்குடி காளியம்மனை வழிபாடு பண்ணுவது உங்களுடைய லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வரும்போது மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு சந்திரன் வரும்போது நீங்கள் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அதற்கடுத்து லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால், லக்கணத்திற்கு 6ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் அந்த 6ஆம் இடத்தில் வந்து என்ன சூரியன் வருகின்ற காலம், மாந்தியை வந்து சந்திரன் டச் பண்ணும்போது சீர்காழி சட்டநாதர் கோயிலில் போய் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சீர்காழியில் சட்டநாதர் கோயில் இருக்குது, அந்த சட்டநாதர் கோயிலில் போய் நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு வாங்க, இல்லை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக தோஷம் போகும். அதுக்கடுத்து லக்கணத்துக்கு 7ல் மாந்தி இருக்கும்போது, லக்கணத்துக்கு 7ல் மாந்தி இருந்ததுன்னா என்ன சொல்கிறேன்னா, அந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் வரும்போது அந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் மாந்தி இருக்கின்ற நட்சத்திரத்தின் மீது சந்திரன் மூவாகி வரும்போது, சந்திரன் அன்னைக்கு இருக்கணும். அங்கே நீங்கள் எங்கே போகணும், மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயில், பாலக்காடு மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயிலில் போய் வந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க, பரிகாரம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதற்கு அடுத்து என்ன சொன்னால், லக்கணத்திற்கு 8ஆம் இடத்தில் வந்து மாந்தி இருக்கும்போது அங்கே உங்களுக்கு சூரியன் வரும்போது அந்த 8ஆம் இடத்தில் இருக்கின்ற மாந்தி இருக்கின்ற நட்சத்திரத்திற்கு சந்திரன் வரும்போது கன்னியாகுமரி மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னியாகுமரி மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அதற்கு அடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து இங்கே மாந்தி லக்கணத்துக்கு 9ஆம் இடத்தில் இருக்கும்போது, மாந்தி லக்கணத்திற்கு 9ஆம் இடத்தில் இருக்கும்போது 9ஆம் இடத்தில் சூரியன் வரும்போது அந்த 9ஆம் இடத்தில் வந்து சந்திரனும் வரும்போது, சந்திரன் வந்து எங்கே வரும், இந்த மாந்தி இருக்கின்ற நட்சத்திரத்திற்கு வரும்போது தேக்கப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தேக்கப்பட்டியில் வனபத்திரகாளி என்று ஒன்று இருக்கிறது. அந்த வனபத்திரகாளி அம்மனை நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் மாந்தியுடைய தோஷம் கண்டிப்பாக குறையும். உங்கள் கரணத்தோடைய செயல்பாடு நல்லாயிருக்கும். இப்போ மாந்தியை வந்து நம்ம வழிபாடு பண்ண சொல்லுவதற்கு அதற்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லி உங்கள் காரணத்தை கட்டி போடக்கூடிய ஆள் இவர் தான், வேறு யாருமே கிடையாது. அதனால் அதை செய்யுங்க. அதற்கடுத்து உங்களுக்கு லக்கணத்தைக்கு 10ஆம் இடத்தில் இருந்து என்ன சொல்லலாம்னா வந்து மாந்தி இருக்கும்போது, லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் வந்து மாந்தி இருக்கும்போது அந்த லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தில் உங்களுக்கு சூரியன் வரும்போது உங்களுடைய மாந்தி இருக்கின்ற நட்சத்திரத்தில் சந்திரன் வருகின்ற என்று தஞ்சாவூர் வனபத்திரகாளின் கோயிலில்
நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் பரிகாரம் பண்ணிக்கிடுங்க. வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தோஷம் உள்ளே போய் இருந்தோடனே இந்த தோஷம் வந்து குறையும். லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் மாந்தி இருக்கும்போது, அந்த லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் மாந்தி இருக்கின்ற இடத்தில் சூரியன் வரும்போது, மாந்தியோடைய நட்சத்திரம் ஓடும்போது, மாந்தியோட நட்சத்திரம் சந்திரன் உட்கார்ந்துச்சுன்னா தான் ஓடும். அன்னைக்கு திருப்புவனம் காளியை வழிபாடு பண்ணி விட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் மாந்தி இருக்கும்போது லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் வந்து சூரியன் வரும்போது விஜயாபதி விஸ்வாமித்திரர் கோயிலை போய் வந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விஜயாபதி விஸ்வாமித்திரர் கோயிலை போய் வந்து என்ன சொன்னால் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த 12ஆம் இடத்தில் சூரியனும் வரணும், மாந்தி இருக்கின்ற நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னால் சந்திரன் வரணும். இப்படி போய் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அட்டன் பண்ணிட்டீங்கன்னா மாந்தியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கண்டிப்பாக குறையும். இந்த பரிகார முறையில் என்ன சொன்னோன்னா, மாந்தி இருக்கின்ற நட்சத்திரத்திலோ, ஏன்னா சூரியனும் அதே நட்சத்திரத்தில் டச் ஆகும்போது சந்திரனும் அதே நட்சத்திரத்தில் டச் ஆவார்னு உத்தரவாதமாக சொல்ல முடியாது. அப்போ இந்த சூரியன் உங்களுடைய மாந்தி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாலே, அந்த இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாலே, அந்த மாதத்தில் உங்களுக்கு மாந்தி இருக்கிற நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது. அந்த மாந்தி நட்சத்திரத்துக்கு சந்திரன் டச் ஆகும். டச் ஆயிடுச்சுன்னா நீங்கள் போய் வழிபாடு பண்ணிவிட்டீர்கள் வந்தீர்கள் என்று சொன்னால், இந்த மாந்தியுடைய தோஷம் என்னதுன்னா கரணத்தை காலி செய்துவிடும். கரணத்தை வேலை செய்ய விடாது. அதான் இதோடைய பெரிய பிரச்சனை. அப்போ என்ன சொல்லலாம், காரிய வெற்றி இலகுவாக நடக்கும். இதை வருஷம் ஒரு தடவை போயிட்டு வரலாம். எப்பயுமே ஒன்று நினச்சிடும், திதி, கரணம், யோகம், நட்சத்திரம், கிழமை, இது 5க்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து தான் 5ம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது தான். இந்த 5ல் வந்து என்ன சொன்னேன், இதை விட்டால் அதெல்லாம் முடியாது. எல்லாமே ஒரு பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த பின்னி பிணைஞ்ச விஷயத்தை நீங்கள் வந்து என்ன சொன்ன செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால்தான், செயல்படுத்தி தான் ஆகணும். வருஷத்தில் வந்து என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இருந்தோம். நட்சத்திர கோவில், யோகத்துக்குண்டான கோவில், கரணத்திற்குண்டான கோவில், அதற்கடுத்து என்ன சொன்னான்னா கிழமைக்கு உண்டான இது, இந்த 5ஐயும் வந்து என்ன சொன்னான்னா டச் பண்ணி வரும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து குறைந்து நாம் சுமூகமான நல்ல ஒரு நிலைமைக்கு பீஸ் ஆஃப் மைண்டாக வர முடியும். இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். மாந்தி என்பவன் கரணத்தை வந்து வேலை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய சக்தி. அதற்கு அந்த மாந்திக்கு பரிகாரம் பண்ணும்போது கரணத்தை ஒன்றும் செய்ய மாட்டார். எப்போ மாந்தி இருக்கின்ற இடத்திற்கு உங்களுடைய கரணநாதனுக்கு உண்டான கிரகம் 12இல் வந்தாலும், மாந்திக்கு 2இல் வந்தாலும், மாந்திக்கு 7இல் வந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன சொன்ன டோட்டல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேலை செய்யாது. நீங்கள் என்னடா நல்லா தானே ஓடிக்கிட்டு இருந்தது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க. அது நல்லா ஓடுறத அப்படியே ஆஃப் பண்ணிடும். அதுக்கு மாந்திக்கு 2, 7, 12 பார்வை உண்டு. அதில் போய் இந்த கிரகம் லாக் ஆகும்போது, அதுவும் கரணத்திற்குண்டான கிரகம் லாக் ஆகும்போது தான் பிரச்சனைக்குரியதாக வரும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதுதான் பிரச்சனைக்குரியது. செயல்படுத்துங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சோமே சொல்க வாழ்க வளமுடன். வணக்கம்.